Hi everyone. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard science க்கு very important for full portion half yearly exam க்கு நம்ம பார்க்க போறோம் 2 mark 4 mark 7 mark science பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நினைச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரணும்னு நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். and கீழ அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லயும் and இன்ஸ்டாகிராம் ஐடியில நம்மள ஃபாலோ பண்ணுங்க. சரி. இப்போ இந்த பிரச்சனை நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி மேக்ஸுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், இம்பார்ட்டன்ட் செக் பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 75 எடுக்கணும்னா சயின்ஸில் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏபி கொஸ்டின்ஸ், அதாவது 4 மார்க்னா 2 ஸ்பிட் பண்ணி கேட்பாங்க, 7 மார்க்னா ஏபிசி 3 ஸ்பிட் பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கனால நமக்கு 2 மார்க்கெல்லாம் 4 மார்க்கா இல்லை 4 மார்க்கெல்லாம் 2 மார்க் இல்லையா, எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் உறுதியாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. 2 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில், பயாலஜியில், அதாவது சயின்ஸ் ஃபுல்லாக. ஓகேவா? ஸோ அதனால் 2 மார்க்கும் எல்லாமே கம்ப்ரெஸ் பண்ணி, ஐ மீன் 2 மார்க்கு 4 மார்க் 7 மார்க் எல்லாமே ஷஃபிள் பண்ணி தான் சொல்லியிருப்பேன். உதாரணத்துக்கு யூனிட் 1னா 2 மார்க்கு 4 மார்க் 7 மார்க் தனியாக தந்திருப்பேன், யூனிட் 2னா அந்த மாதிரி தந்திருப்பேன். புரியுதுங்களா? ஸோ அதனால் அப்படி படித்தா மட்டும்தான். நீங்கள் 2 மார்க்லாம் படிக்க மாட்டேன், நான் 4 மார்க் தான் படிப்பேன், லாங் ஆன்சர் மட்டும் தான் படிப்பேன்னா சயின்ஸில் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் முடியும். ஏன்னா புக் இன்னும் படிக்க மாட்டீங்க. ஸோ புக் பேக் மட்டும்தான் நம்பி போகிறீங்கன்னா 22 லெசன் 23 லெசன்ஸும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு சில லெசன்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் 90% போர்ஷன்ஸை புக் பேக்கில் இருக்க அனைத்து கொஷின்ஸுமே 90% படிச்சு தான் ஆகும். படிச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 75 கிடைக்கும். பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் யூனிட் 1, இதில் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 4 மார்க் வரும், 3 4 மார்க் வரும், 1 7 மார்க் வரும், 3 2 மார்க் வரும். ஸோ அதனால் ஃபிசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 1ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 4 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 6வது ரோம நம்பர் 4வது, 8th ரோம நம்பரில் 1 2 5 6 7. ஸோ இது வந்து 4 மார்க். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 4 மார்க்கு 7 மார்க்கு 2 மார்க்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட். 7 மார்க் 2 இருக்குது, மொமெண்டம், நியூட்டன் செகண்ட் லா. ஸோ டெரிவேஷன் பார்த்துக்கோங்க. யூனிட் 2வை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஷஃபிள் பண்ணி கூட 7 மார்க்கில் போன வருஷம் கேட்டாங்க, அதனால் 2 மார்க் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 4 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 6வது ரோம கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ்னு சொல்லுவாங்க. 7வது ரோம நம்பரில் ஃபஸ்ட் 4 மார்க்கு, மீதி ரெண்டுமே 7 மார்க்கு. இதில் ஹைப்பர்மெட்ரோஃபியா மயோஃபியா 7 பாயிண்ட் படிங்க. அதே மாதிரி கான்வெக்ஸ் ரூல்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸோட ரூல்ஸ், ஸோ அது வந்து 7 மார்க். யூனிட் 3யை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் 1 4 5, இதில் லாலாம் இம்பார்ட்டன்ட், பாய்ஸ் லா, சார்லஸ் லா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 4 மார்க்கில் ஐடியல் கேஸ் இம்பார்ட்டன்ட். இந்த 8th ரோம நம்பரில் ஃபஸ்ட் 1 ஐடியல் கேஸ் ரியல் கேஸ், இந்த டிஃப்ரென்ஸு. 7 மார்க்கில் அந்த ஒன்றே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இருக்கும், அது பார்த்துக்கோங்க. ஸோ சின்ன லெசன் படிச்சிருங்க, புக்கின் இப்போதைக்கு வேண்டாம், பப்ளிக்கில் பார்த்துக்கலாம். யூனிட் 4 பாருங்கள், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனு. இதில் 7 மார்க்குன்னு தினம் 1 2 3 ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது மூணுமே. அண்ட் 4 மார்க்கில் ஒன்று தான், 5வது கொஸ்டின் 8th ரோம நம்பரில். 6வது ரோம நம்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 1 or 2 சென்டென்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் அதுவுமே 2 மார்க்கில் கேட்பாங்க. இல்லை ஏபிசின்னு போட்டு 7 மார்க்கில் கூட கேட்கலாம். 7வது ரோம நம்பரில் 2 மார்க் 1 3 4 5 ஓம்ஸ் லா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே, ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டிவிட்டி இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ எலக்ட்ரிசிட்டி லெசன்ஸில் இது பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் சவுண்ட் லெசனில், அக்வஸ்டிக்ஸ் லெசனில் 2 மார்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 or 2 சென்டென்ஸில் 2 மார்க் வந்து ஏபின்னு போட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே ரொம்ப ஈஸி. 7th ரோம நம்பரில் 1 4 5 3 கொஸ்டின் தான். 4 மார்க்கில் 2 கொஸ்டின் தான், 1 3 9th ரோம நம்பர். 7 மார்க்கில் 9th ரோம நம்பரில் 1 4 மார்க் எக்கோ, அது போன வருஷம் கேட்டது தான். ஸோ இது வந்து 5th லெசன். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸி தான், சீக்கிரமாக முடிச்சிருங்க, ஒரு வாரம் டைம் இருந்தாலே முடிச்சிடலாம். யூனிட் 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோம நம்பர் 9 1 or 2 சென்டென்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். ரோம நம்பர் 10ல் 2 மார்க்கில் 2 3 5 6 8 9 இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்லாம் 4 மார்க்காக கேட்பாங்க, ஏபின்னு போட்டு. அதேமாதிரி 4 மார்க்கில் 10th ரோம நம்பர் 4th 1 சொடி ஃபெஜன்ஸ்லான்னு சொல்லுவாங்க. 7 மார்க்கில் ரோம நம்பர் 9ல் செகண்ட் தேர்ட் ஆல்ஃபா பீட்டா காமா, அந்த நியூக்ளியர் ரேட்டர் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. டேபிள் நம்பர் இது வந்து புக்கின். டேபிள் நம்பர் 6.3 நியூக்ளியர் ஃபிஷன் நியூக்ளியர் ஃபியூஷன், இது வந்து தமிழ் மீடியம் இருக்கனால டேபிள் நம்பர் எழுதியிருக்கேன். 4 மார்க்கில் கேட்பாங்க புக்கின், 4 பாயிண்டாவது படிக்கணும். 6.5.2 பேராகிராஃப் நம்பர் புக்கின்ல யூஸ் ஆஃப் ரேடியோட்டிவிட்டி மெடிசின் ஃபீல்டில் 4 பாயிண்டாவது படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், ரேடியேட்டிவ் தவிர்க்கிறது, அதாவது நம்ம அட்டாக் பண்ணாமல் இருக்கணும்னா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இருக்குது, அது வந்து தடுக்கும் முறைகள்னு சொல்லுவாங்க, 4 மார்க்கை கேட்பாங்க. 6.7.3 யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர், அணுக்கரு உலையின் பயன்பாடுகள், இது வந்து 4 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் புக்கின்ல நீங்கள் பார்க்கணும் இந்த லெசனில். ஸோ ப்ராப்ளம்ஸ் நான் கடைசியில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டே ஒன்று சொல்லிக்கிறேன், ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராப்ளம்ஸ் நான் சொல்கிறது கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். அண்டு ஹார்ட்ஸ் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் பார்த்துக்கோங்க. யூனிட் 7ல் 2 மார்க்கில் புக் பேக்கில் 1 2 3 4 5 6 எல்லாத்தையும் படிச்சிரு. 4 மார்க்கில் ரோம நம்பர் 7ல் 1 2 3 4 5, 7 மார்க்கில் ரோம நம்பர் 7ல் 5th 1 ரொம்ப ஈஸி, வேப்பர் டென்சிட்டி அந்த ஈஸி. ரோம நம்பர் 8ல் ஃபஸ்ட் 1 ஹார்ட்ஸ் கொஸ்டின், கண்டிப்பாக அந்த ஹார்ட்ஸ் கொஸ்டின் 7 மார்க்கில் கூட கன்வெர்ட் ஆகி கேட்கலாம், அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட்.
அப்ளிகேஷன் ஆஃப் அவகாட்ரோ லா படிச்சுக்கோங்க. டேபிள் நம்பர் 7.5 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் 4 மார்க்கில் கேட்போம். இது 2 புக்கின் நல்லா படிச்சுக்கோங்க. 7.9 சால்வ்ட் ப்ராப்ளம்ஸ்னு ஒன்று இருக்கும் புக்கில் எக்ஸாம்பிள் சம்மு 1, 2, 3 அந்த சம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அது போக இங்கே நான் மார்க் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லா படிச்சிங்கன்னா போதும். இந்த 4 மார்க்கில் 1, 2, 3 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 எல்லாம் ப்ராப்ளம்ஸ். யூனிட் 8 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 மார்க்கில் ரோமன் நம்பர் 6ல் 3, 4, ரோமன் நம்பர் 7ல் ஃபஸ்ட் 1. 7 மார்க்கில் ஹார்ட்ஸ் கொஸ்டின் 1, 2, 3. ஆர்ட்ஸ் கொஸ்டின் என்னது 1, 2, 3. 8.11.2 மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன் 7 மார்க்கில் கேட்பாங்க. 8.10 அலாய்ஸ், 8.10.1 அமல்கம், அதோட ரீசன், அதோட மெத்தட். 8.10.3 டைப்ஸ் ஆஃப் அலாய்ஸ். ஸோ இது எல்லாமே புக்கின், பட் இதெல்லாமே வந்து கம்பைன் பண்ணி கேட்பாங்க. அலாய்ஸ் அமல்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ரிவென்டிங் கரோஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 7 மார்க்கு. ஹார்ட்ஸ் கொஸ்டின் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். அது வந்து 2 மார்க் மாதிரி தான் இருக்கும். மீதி இருக்கிற அந்த ரஸ்ட்டு கொஸ்டினும் அந்த 7th ரோமன் நம்பரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லாம் கொஸ்டினே கிடையாது. ஸ்மெல்ட்டிங்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, இப்போதைக்கு வேணால் பப்ளிக்கில் பார்த்துக்கலாம். பட் இது ரொம்ப ஈஸியாக முடிச்சோம். யூனிட் 9 பாருங்கள். இதில் வந்து ரோமன் நம்பர் 5ல் 2 மார்க்கில் 1, 2, 3, 4, 5, 7, 8 எல்லாம் ஈஸி கம்பைன் பண்ணி கேட்பாங்க. 4 மார்க்கில் 1, 3, 4, 5. ஸோ இந்த லெசன் மாதிரி ஈஸியான லெசன் எதுவுமே இல்லை. இதில் 2 மார்க் எல்லோரும் விட்டுருவீங்க. 2 மார்க் ஏன் விடுவீங்கன்னா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு 4 மார்க் படிப்பீங்க. ஆனால் 2 மார்க்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஏபின்னு கேட்டு போகிறான், பார்த்துக்கங்க. அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து யூனிட் 10. யூனிட் 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷனில் பிஹெச் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஒன்று கேட்பான். புக் பேக்கு 4 இருக்குது, எக்ஸாம்பிள்லேயும் ஒரு 4-5 சம் இருக்குது. கண்டிப்பாக பிஹெச் ப்ராப்ளம் வீடியோவும் போட்டிருக்கோம் பாருங்கள். பிஹெச் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஒன்று கேட்பான். ஹார்ட்ஸ் கொஸ்டின் இதில் 7வதுல 2வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கில் 2 தான். 4 மார்க்கில் ரோமன் நம்பர் 5ல் 3, 4, ரோமன் நம்பர் 6ல் 1, 5 இதெல்லாம் 4 மார்க். 7 மார்க்கில் ரோமன் நம்பர் 6ல் 2, 4. இந்த லெசன் ஒரு முக்கியமான லெசனு. இதில் பிஹெச்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, தெர்மோலிசிஸ்னு ஒரு கொஸ்டின், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் காம்பினேஷன் ரியாக்ஷன் புக் பேக் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். யூனிட் 11 பாருங்கள், பெரிய யூனிட்டு. பட் ஆனால் நான் வந்து புக் பேக் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ யூனிட் 11 வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் பெரிய யூனிட் தான், பட் இருந்தாலுமே ஈஸி பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ 7 மார்க்கில் 3, 5, 4 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் எத்தனாலும் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு. ஸோ ரோமன் நம்பர் 5ல் செகண்டில் 5, ரோமன் நம்பர் 6ல் ஃபஸ்ட்டு செகண்டு. ஹார்ட்ஸ் கொஸ்டினில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது ரெண்டுமே. 2 மார்க்கில் 1, 3. இதில் சோப்பு டிட்டர்ஜென்ட்டும் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின் எல்லா ஸ்ட்ரக்சரையும் வந்து வரைய சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹோமோலோகி சீரிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூனிட் 11 இவ்வளோ தான். அடுத்தது யூனிட் 12. யூனிட் 12ல் பயாலஜி. இப்போ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸை நீங்கள் மோஸ்ட்லி நான் சொன்னதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா சேஃப். ஸோ பயாலஜி வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. பயாலஜி என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 லெசன் நல்லா படிங்க, இல்லையா கடைசி 6 லெசன் நல்லா படிங்க, அவ்வளோதான். நல்லானா எல்லா கொஸ்டின் நான் கொடுத்த கொஸ்டின் எல்லா கொஸ்டின் படிச்சிங்கனாலே போதும், சேஃப். ஸோ பார்க்கலாம். ஆனால் எல்லாமே படித்தா எல்லாமே ஓகேவா, நான் முடியாத பசங்களை சொன்னேன். யூனிட் 12 2 மார்க்கில் ரோமன் நம்பர் 6ல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு 4 மார்க்கில் கம்பைன் பண்ணி கேட்பாங்க. 4 மார்க்கில் ஒன்று தான், அந்த மோனோகோட் டைகோட்டு. 7 மார்க்கில் 7th ரோமன் நம்பர் 3வது. டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி இம்பார்ட்டன் தானே, அதனால் ஒவ்வொரு யூனிட்டு கொடுத்துருக்கேன். ஃபிகர் நம்பர் 12.1 வாஸ்குலர் பண்டிலோட வாஸ்குலர் கட்ரைன்னு சொல்லுவாங்க. 12.2 12.3 கிரவுண்ட் பிளான் மட்டும் வரைஞ்சா போதும். 12.4 கிரவுண்ட் பிளான் அந்த மோனோகோட் ஸ்டெம் டைகோட் ஸ்டெம்மோட கிரவுண்ட் பிளான் மட்டும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஃபிகர் நம்பர் 12.8 குளோரோபிளாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க் ஆர் 4 மார்க். யூனிட் 13 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த 1 or 2 சென்டென்ஸ் ரொம்ப ஈஸி. இந்த டென்டல் ஃபார்முலா, CNS ஸ்டாண்ட் ஃபார், இதெல்லாம் ஈஸி. 4 மார்க்கில் லீச்சோட அடாப்ஷன் ஃபஸ்ட் 1 செகண்ட் 1. 7th ரோமன் நம்பரில் செகண்ட் 1. 7 மார்க்கில் 8th ரோமன் நம்பரில் தேர்ட் 1. இதில் வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது, மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட். கண்டிப்பாக இது வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அதே மாதிரி லீச்சும் பேராசிட்டிக் அடாப்ஷன் ஆஃப் லீச்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 14 பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 டயக்ராமும் பார்த்துக்கோங்க. அண்ட் 7 மார்க்கில் பிளட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட்டு, லூக்கோசைட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டோட காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க, WBC RBC எல்லாம் சொல்கிறது. ஸோ இதுவுமே 7 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 2 மார்க்கில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 5th ரோமன் நம்பரில், 6th ரோமன் நம்பரில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 4 மார்க்கில் ரோமன் நம்பர் 6ல் 10th 1 மட்டும், ரோமன் நம்பர் 8ல் பாருங்கள் 2, 4. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி யூனிட் 15 வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் 7 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூரானும் பிரெயினும் மட்டும் நல்லா படிச்சுக்கணும். டயக்ராமோட டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் நம்பர் 50.1 அதான் நியூரானும் பிரெயினு தான் வரைய சொல்லிக்கிறேன். யூனிட் 15ல் 2 மார்க்கில் வந்து பார்த்துக்கோங்க இதெல்லாம். 4 மார்க்கில் 7th ரோமன் நம்பர் ஃபஸ்ட்டு 1, 8th ரோமன் நம்பர் 6th 1, 2 4 மார்க் தான். ஸோ அதில் ஒரு 4 மார்க் கிளாசிஃபை நியூரானோட வகைகள் கண்டிப்பாக அது கேட்பாங்க. யூனிட் 16 எடுத்துக்கிட்டிங்க, எல்லாமே சின்னதாக இருக்குது, படிக்கலாம், ஒன்றும் இல்லை, நிறையவே படிக்கலாம்.
எல்லா லெசனுமே படிக்கலாம். யூனிட் 16 2 மார்க் பாருங்க, 1 or 2 சென்டென்ஸ் படிக்கணும். 7 மார்க்ல ஏபின்னு போட்டு கேட்குறாங்க. அப்போ 1 or 2 சென்டென்ஸில் 2 3 4 5 6 8 ரோமன் நம்பர் 7ல் 1 2 5 6 7 8 இது 2 மார்க்கு. இது 1 or 2 சென்டென்ஸ். 1 or 2 சென்டென்ஸே நமக்கு ஏபின்னு போட்டு கேட்குறாங்க. அதனால தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். 4 மார்க்கில் 8ல் 1 3 டயக்ராம்ஸில் இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துதாகணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனு பார்த்துக்கோங்க. இதில் 7 மார்க் கிடையாது. யூனிட் 17 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 மார்க்கில் 1 or 2 சென்டென்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள். அதுவும் 2 மார்க்கில் 4 மார்க்கில் கம்பைன் பண்ணி கேட்பாங்க. 6th ரோமன் நம்பரில் இதெல்லாம் 2 மார்க் பார்த்துக்கோங்க. 4 மார்க்கில் 6th ரோமன் நம்பரில் 11th 1. 7 மார்க்கில் 1 2 இதில் ஒவ்வியூலுங்கிற கொஸ்டின் போன வருஷம் கேட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் படிங்க. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் படிங்க. 4 மார்க்கில் 11th கொஸ்டின் மட்டும் டயக்ராம் வந்து ஸ்பெர்ம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்மும் ஓமும் பார்த்துக்கோங்க. ஒவ்வியூல் டயக்ராம் சூழோட வரைபடம் வந்து கேட்டால் கேட்கலாம். ஏன்னா போன வருஷம் கேட்ட கொஸ்டின் தானா. யூனிட் 18ல் டிஎன்ஏன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது 7 மார்க். கண்டிப்பாக அது படிச்சிரு, கண்டிப்பாக படிச்சிடும். டயக்ராமில் குரோமோசோம் மட்டும் பாரு. 2 மார்க்கில் 1 or 2 சென்டென்ஸில் இது பாரு. 2 மார்க்கில் 6th ரோமன் நம்பரில் இதெல்லாம் பாரு. இதுவே கம்பைன் பண்ணி ஒரு 2 மார்க் 4 மார்க்காக கேட்பாங்க. ஆலோசோம்ஸ், ஃபெனோடைப், ஜெனோடைப் பார்த்துக்கோங்க. 4 மார்க்கில் ஒன்றே ஒன்று தான், மெண்டில் பியா பிளான்ட்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். அவ்வளோதான். இந்த லெசன் பாருங்கள், எவ்வளோ பெரிய லெசன் நான் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். யூனிட் 19 பாருங்கள். இது வந்து மிட்டமுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. 2 மார்க்கில் 2 2, 4 மார்க்கில் 3 4 6வது ரோமன் நம்பரில், 4 மார்க்கில் 7th ரோமன் நம்பரில் 2nd 1. இவ்வளோ தான். யூனிட் 20 பாருங்கள். 2 மார்க்கில் ரோமன் நம்பர் 6ல் 1 3 4 5 இது வந்து 1 or 2 சென்டென்ஸ். ரோமன் நம்பர் 7 2 மார்க் 2 3. ஸோ ஏன்னா 1 or 2 சென்டென்ஸை பற்றி நான் சொன்னேன் கம்பைன் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு. 4 மார்க்கில் ரோமன் நம்பர் 7ல் 5 4 7, ரோமன் நம்பர் 8ல் 1 3 5 அவ்வளோதான். ஸோ இது வந்து 4 மார்க். ஸோ யூனிட் 21 எடுத்துக்கோங்க. 2 மார்க் வந்து பார்த்தீங்க இந்த நான் சொல்கிறேன் பாருங்கள், 20 19 20 21 22 23 இதையெல்லாம் ஃபுல்லாக படித்து பக்கா சேஃப். 7 மார்க் ஒன்று எழுதலாம், 2 4 மார்க் எழுதலாம். 19 20 21 22 23. அப்போ 21 என்னது? 21 வந்து ரொம்ப சின்ன லெசன். ஹெல்த் அண்ட் டிசீஸ் ரொம்ப ஈஸி. ஆல்கஹால்னு ஒரு 7 மார்க்குக்கு படிச்சிரு. 4 மார்க்கில் இங்கே வந்து கொடுத்துருக்கேன், படிச்சுக்க. இது எல்லாமே ஓனாக படிக்கிற கொஸ்டின்ஸ் தான். 2 மார்க்கில் இதெல்லாம் படிச்சுக்க, ரொம்ப ஈஸி. 2 மார்க்கை கம்பைன் பண்ணி கேட்பாங்க. 22வது லெசன் என்வரான்மெண்ட். இதில் 7 மார்க்கில் அந்த ஃபாரஸ்ட்டும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கொடுத்துருக்கேன், ரொம்ப ஈஸி. 4 மார்க்கில் 1 2 4 6வது ரோமன் நம்பரில் 7வது ரோமன் நம்பரில் 5 2 மீதியெல்லாம் 2 மார்க்கு பார்த்துக்கோங்க. யூனிட் 23 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் 4 கொஸ்டின் தான் இருக்குது. 4 படிச்சிரு, ஈஸி, ரொம்ப ஈஸி. ப்ராப்ளம்ஸ் இன் ஃபிசிக்ஸு. ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் யூனிட் 2வும் யூனிட் 3யும் 4ம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு. அப்படி விட்டால் லாஸ்ட் யூனிட்டில் E=mc² ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை மட்டும் பார்த்தா போதும். இப்போதைக்கு ஹாஃப் வேலிக்கு இது போதும். சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் எலக்ட்ரிசிட்டி லெசன்ஸில் இந்த சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். எக்ஸாம்பிளில் எக்ஸாம்பிள் 2 3 4 சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கிடையாது, இது எக்ஸசைஸ். தப்பாக எழுதியிருக்கிறேன். ஹார்ட்ஸ் கொஸ்டினில் 10வது ரோமன் நம்பரில் 2வது கொஸ்டின். ஸோ இது வந்து 2 3 4 புக் பேக்கில். இது சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிளில். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃபு. 75க்கு 75 முடினா கூட 73 எடுக்க முடியும், என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். அவ்வளோதான். எங்கேயாவது ஏதாவது ஆகலாம், ட்விஸ்ட் நடக்கலாம், சயின்ஸ் தானே. ஸோ இதுதான். அதே மாதிரி சோஷியலுக்கும் அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கும் போடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். கன்ஃபார்மாக ஆஃப் வேலியில் சக்ஸஸ் ஆகிடலாம். 2 வாரம் டைம் இருக்குது. நல்லபடியாக உட்காந்து படிங்க. தேங்க்யூ.